أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يقول الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: اتقي دعوة الرسول. புகழனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணைகள் அற்றவன், எல்லா படைப்புகளிலிருந்தும் மிகவும் தூய்மையானவன் என சாட்சியம் கூறுகிறேன். அல்லாஹ் தஆலாவின் இறுதி தூதரும் எங்கள் எல்லோருக்கும் என்றும் எப்பொழுதுமே முன்மாதிரியாக இருக்கும் தலைவருமாகி அகிலங்களுக்கெல்லாம் அற்படையாக வந்துவிட்ட பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரின் குடும்பத்தார்கள், கிளையாளர்கள், தோழர்கள், அன்னாருடைய வழிநின்று வாழ்ந்து மறைந்த உத்தமனடியார்கள், சலஃபு சாலிஹீன்கள், அதே அழகான வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்ஷா அல்லாஹ் கடைசி இந்த மண்ணில் இருக்கின்ற காலங்கள் வரையிலும் அல்லாஹ் தஆலாவினது அவன் தூதரினது வழிகாட்டல்களோடு வாழ்ந்து நன்மைகள் நிறைந்த ஒரு சாலிகான நல்ல மௌத்தை சந்தைகளுக்கும் இனிமை நிறைந்த நல்லவர்கள் மீது அல்லாஹ் தஆலாவின் பக்கமிருந்து சாந்தி, சமாதானம், அமைதி என்ற பேரோடும் அனைவருக்கும் உண்டாவதாக. அல்லாஹ் தஆலாவுடைய திருமதியான அழைப்பினை ஏற்று அவனால் கடமையாக்கப்பட்ட பரவான வணக்கங்களில் ஒன்றாக இருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றி அதுள்ள நன்மைகள் அனைத்தையும் தவறவிடாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நியத்தோடு அழகான இந்த மஸ்ஜிதில் அமைதியோடு அமர்ந்திருக்கும் அன்பு நிறைந்த உலமாக்களே, இந்த பிரதேசங்களில் வாழக்கூடிய மூத்தோர்களே, வாலிபர்களே, சிறியோர்களே, அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரது வாழ்விலும் நன்மை என்று எடுத்து வாழச் சொன்ன சகல நன்மைகளோடும் வாழ்வதற்கு தங்கள் அனைவரையும் பழகிக் கொள்ளுமாறும் அதற்கு பழகிக் கொள்ளுமாறும் எந்தெந்த விடயங்களை அல்லாஹ் தஆலா எங்களின் நன்மை கருத்தை தவிர்த்து விலகி வாழுமாறு சொல்லியிருக்கிறாரோ அத்தகைய பாவமான எல்லா காரியங்களிலிருந்தும் முடியுமானாலும் தவிர்த்து விலகி வாழ்வதற்கும் தங்கள் அனைவரையும் பழகிக் கொள்ளுமாறும் அதற்கும் பழகிக் கொள்ளுமாறும் அடியேனாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் கலந்த அன்பான உபதேசம் செய்கின்றேன். தக்வா என்ற உயர்வு பண்பை கொள்ளும் படிக்கிறது. அன்பு நிறைந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் வாழக்கூடிய இந்த ஊர் சூழலை, வாழுகின்ற சமூகத்தை, வாழக்கூடிய நாட்டை அழகுபடுத்தக்கூடிய மார்க்கம் சொல்கின்ற பல்வேறு பண்பு குணங்களிலே நீதி செலுத்தி வாழ்வது என்பது
அதி உன்னதமான ஒரு உயர்ந்த குணமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளிலும் இமாம் இரண்டாவது குத்பா பிரசங்கத்தை நிறைவு செய்கின்ற பொழுது அல்-குர்ஆனிலிருந்து வந்திருக்கின்ற மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்வார். சில வேளை அந்த செய்தி உங்களுக்கு தெரியாமலே இருக்கக்கூடும். அந்த செய்திதான் நாங்கள் இந்த குத்பாவிலே முதலாவது எடுத்துக்கொண்ட அல்-குர்ஆன் வசனமாக இருக்கிறது. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நன்மைகள் வாழக்கூடிய, நன்மைகள் அனைத்திலும் அழகான பண்பாக இருக்கக்கூடிய நீதி என்ற பண்பை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்வில் தன்னுடைய குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகளாக வாழக்கூடிய சூழல்களில், தான் வாழக்கூடிய மகல்லாக்களில், தான் வாழக்கூடிய சமூகத்திலே, தான் வாழுகின்ற இந்த நாட்டிலே நீதி என்ற அம்சத்தை ஒவ்வொருவரும் கடைபிடிக்குமாறு அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் கட்டளையிட்டு சொல்கிறார். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். நிச்சயமாக உங்களை படைத்து வாழுகின்ற வாழ்க்கை காலங்கள் இருக்கின்ற வரையிலும் எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்பாடு செய்து தந்த மகத்தான அந்த ரப்பு எங்கள் அனைவருக்கும் உபதேசிக்கின்ற, எடுத்துக்கொள்ளுமாறு சொல்கின்ற ஒரு உன்னதமான பண்புதான் நீதி என்ற பண்பாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நீதி என்ற பண்பை நாங்கள் 3 வகையில் பார்க்க முடியும். ஒன்று, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை படைத்த அல்லாஹ் தஆலாவுடைய விடயத்திலே நீதியாக நடப்பது. அல்லாஹ் தஆலா பாவம் என்று சொன்ன விடயங்களை பார்க்காமல், பேசாமல், நெருங்காமல் வாழ்வதை படைத்தவனுக்கு நாங்கள் கொடுக்கின்ற நேரடியான நீதி. அல்லாஹ் தஆலா எங்கள் மீது கடமையாக இருக்கின்ற பரலான நபிலான வணக்க வழிபாடுகளை நியாயமான முறையில், உண்மையான முறையில் அவைகளை நிறைவேற்றுவது அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய நீதி. இவ்வாறு அல்லாஹ் தஆலாவுக்கு செய்ய வேண்டிய நீதியை அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனில் நீதியின் முதல் பகுதியாக பிரித்து பேசுகிறார். இரண்டாவது, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உடலுக்குள் ஒரு ஆன்மாவை சுமந்திருக்கிறோம். அந்த ஆன்மாவை நாங்கள் கல்ப் என்று சொல்கிறோம், நஃப்ஸ் என்று சொல்கிறோம், ஆத்மா என்று சொல்கிறோம். எப்படி சொன்னாலும் உடம்பை அழகுபடுத்தக்கூடிய, உடம்புக்குள் மறைந்திருக்கக்கூடிய, நீதி வாழக்கூடிய ஒரு அழகான இடம்தான் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா இரண்டாவது நீதி செலுத்த வேண்டிய பக்கத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறார். நீங்கள் உங்களை மறந்து நீதியின் விடயத்திலே வாழ்ந்துவிட்டு நீங்கள் மரணித்துவிடக் கூடாது என்ற அம்சத்தை அல்லாஹ் சொல்கிறான். எனக்குரிய நீதிகள் என்ன, என்னுடைய ஆத்மாவுக்குரிய நீதிகள் என்ன? அன்புக்குரியவர்களே, ஆன்மா என்பது பாவங்களை உள்வாங்கக்கூடிய, நன்மைகளை உள்வாங்கக்கூடிய 2 நிலைகளிலே அல்லாஹ் தஆலா அதனை படைத்திருக்கிறான். உள்ளத்துக்கு அரபு மொழியிலே நாங்கள் கல்ப் என்று சொல்கிறோம். கல்ப் என்பதன் தமிழ் கருத்து என்னவென்றால் குரலும் தன்மை கொண்டது என்று நாங்கள் சொல்கிறோம். ஜும்மாவுடைய பிரசங்கத்தை கேட்கின்ற நேரம் வரையும் எங்கள் உள்ளம் ஒரு நிலையில் இருக்கிறது. ஜும்மாவை கேட்டுவிட்டு நாங்கள் வெளியில் செல்கின்ற பொழுதும் எங்கள் உள்ளம் இன்னொரு பக்கம் புரண்டு விடுகிறது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்கிறான், நீங்கள் உங்களின் உள்ளங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டு வாழ்கிறீர்கள். எனவே உள்ளத்துக்கு கொடுக்க வேண்டிய நீதி இருக்கிறது. அந்த நீதியை முறையாக, சரியாக நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நீதியின் 2வது பகுதியை பேசுகிறார். 3வது பகுதி, நாங்கள் பிற மனிதர்களோடும் பிற படைப்பினங்களோடும் நாங்கள் நீதமாக வாழ்கின்ற அந்த சூழலை உருவாக்கிக் கொள்வது. அன்புக்குரியவர்களே, நீதி என்ற பண்பு எழுத்துகளில் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, யாப்புகளில் இருக்கிறது, பாராளுமன்றத்தில் இருக்கிறது, ஐக்கிய நாட்டு சபையில் இருக்கிறது, மனித உரிமை ஆணையாளர் திணைக்களங்களில் இருக்கிறது. ஆனால் நீதி வாழ்கிறதா? நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறதா? நீதி என்பதை
அரபு மொழியில் நாங்கள் அதில் என்று சொல்வோம், உண்மை என்று மொழிபெயர்ப்போம், நேர்மையாக நடத்தல் என்று நாங்கள் பொருள் சொல்வோம். இந்த நீதி என்ற விடயத்தில் இன்றைய உலகம் எந்த அளவுக்கு நாளுக்கு நாள் செத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு என்னில் நீதி பார்த்துக் கொள்ள தெரியாமல் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டே நான் என்னுடைய உலகத்தின் ஆயுள் காலத்தை அனுப்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு கவலையான நிலையை ஒவ்வொருவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய அறிவிலே பலவீனம் இருக்கிறது, என்னுடைய பண்பாட்டிலே பலவீனங்கள் இருக்கிறது, என்னுடைய பேச்சிலே அநீதிகள் இருக்கிறது, என்னுடைய பார்வையில் அநீதிகள் இருக்கிறது, நான் கேட்கின்ற விடயங்களில் அநீதிகள் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் இரண்டாவது சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டு மறுமையை நாளை சந்திக்க வராதீர்கள். உங்களை படைத்த ரப்போடு நீதியாக நடந்து கொள்ள பழகுங்கள். அதே போல அதே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களை மறந்து நீங்கள் நீதி பேசாதீர்கள். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நீதி என்று இருக்கிறது, அந்த நீதியை முறையாக நாங்கள் கொடுக்க வேண்டும். கண்ணுக்கான நீதி என்ன, நாவுக்கான நீதி என்ன, எங்களுடைய காதுகளுக்கான நீதி என்ன, எங்கள் உள்ளத்திற்கான நீதி என்ன, எங்கள் அறிவுக்குரிய நீதி என்ன, இவைகள் அனைத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் ஒரு நீதிமிக்க ஒரு மனிதனாக என்னுடைய ஊரிலே என்னை பேசுகின்ற பொழுது நியாயமான ஒரு மனிதர், நேர்மையான ஒரு மனிதர், உண்மையான மனிதர், நம்பிக்கையான மனிதர், நீதியான மனிதர் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் பேசுகின்ற அளவுக்கு நாங்கள் எங்களை வளர்க்க வேண்டும். வளர்க்காமல் தனிமையாக மௌத்தாகின்ற நாளின் பொழுது, தனிமையாக ஒரு வீட்டில் எங்களை கொண்டு போய் அடக்கம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த கபருடைய வீடு எங்களுக்கு ஒரு நாளும் நீதியாக நடந்து கொள்ள மாட்டாது. நான் அநீதி செய்த மனிதனாக இருக்கின்ற பொழுது எப்படி என்னுடைய மன்னரை எனக்கு நீதி செலுத்தும் சகோதரர்களே, நான் அநியாயமாக அநீதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எப்படி என்னுடைய ரப்புடன் நான் அவருடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதில் எல்லா விடயங்களிலும் நீதியை, நேர்மையை, உண்மைத்தன்மையை கடைபிடிக்குமாறு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்கிறான். அடுத்ததாக அல் குர்ஆனில் இன்னொரு செய்தி அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத் இலா அஹ்லிஹா. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது, அந்த பொறுப்புகளை நீங்கள் ஒவ்வொருவரும் சுமந்திருக்கிறீர்கள். இந்த இடத்திலே வரலாறு ஜும்மாவின் கடமையை நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த இடத்தில் நாங்கள் பிரசங்கத்தை கேட்பதை தவறவிட்டு தூங்கிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற அநீதியாக அந்த நாள் எங்களுக்கு மாறிவிடுகிறது. எனவேதான் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருவருக்குமான நீதித்தன்மைகள் இருக்கின்றன. அந்த தன்மைக்குரிய நீதிகளை அந்தந்த உரியவர்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு தந்தைக்கு நீதியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மனைவிக்கு நல்ல நீதி உள்ள கணவராக, மனைவி கணவனுக்கு நீதி உள்ள மனைவியாக, கணவனும் மனைவியும் பாப்பாவும் உம்மாவும் தனக்கு கிடைத்த பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதியாக நடக்கக்கூடிய தாயாக, தந்தையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இரண்டாவது நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திய அல் குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நீங்கள் ஒவ்வொருவரும் நீதியை நிலைநாட்ட வந்தவர்கள், நீதியை வாழ வைக்க வந்தவர்கள். உங்களின் வாழ்க்கையில் எந்தெந்த பொறுப்புகள் தரப்பட்டிருக்கிறதோ அந்தந்த இடத்திலிருந்து நீதியாக, நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் எங்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு செய்தியை சொல்கிறான், وَإِذَا حَكَمْتُمْ بَيْنَ النَّاسِ أَنْ تَحْكُمُوا بِالْعَدْلِ. நீங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்வதற்காக நியமிக்கப்பட்டால், ஒரு ஊரிலே மஸ்ஜிதுகள் இருக்கிறது, மஸ்ஜிதிலே நிர்வாகம் இருக்கிறது, அந்த நிர்வாகம் ஊரை தழுவிய வழிகாட்டலை வழங்க வேண்டும். வெறுமனே பள்ளி இமாமுக்கு சம்பளம் கொடுப்பதும், முஅத்தினுக்கு சம்பளம் கொடுப்பதும், ஹவுல்களை துப்புரவு செய்வதும், சுற்றுச்சூழல்களை துப்புரவு செய்வதும், சிரமதானங்களில் ஈடுபடுவது மட்டுமல்ல, ஊரின் நிர்வாகத்தின் பொறுப்பு
கல்வியின் விடயத்திலே, பண்பாடு விடயத்திலே, ஒழுக்கத்தின் விடயத்திலே, பொருளாதார விடயத்திலே, ஆரோக்கியமான விடயத்திலே, அனைத்திலும் நீதி என்ற ஒரு விடயம் இருக்கிறது. இவைகள் அனைத்தையும் அலசி ஆராய்ந்து தீர்ப்பு வழங்க வேண்டிய மக்கள் ஒவ்வொரு மஹல்லாவிலும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதைத்தான் சொல்கிறான். நீங்கள் ஊர் மக்களுக்கு நீங்கள் இரண்டு சாரார்களுக்கு மத்தியில் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பதற்காக, நீதி கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்டால் அங்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீதியை கொண்டு உண்மையை கொண்டு நீங்கள் அந்த இடத்திலே தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எல்லா இடங்களிலும் அநியாயங்கள் நடக்கிறது, அநீதிகள் நடக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், சாதாரண ஒரு போட்டி நிகழ்ச்சிகளில் கூட சிலருடைய ஒரு மௌலவியினுடைய ஒரு மகன் வந்து ஒரு போட்டியில் பங்கு பற்றினால் ஜட்ஜில் இருக்கின்ற ஆணிவிடம் சொல்கிறார்கள், இவர் என்னுடைய மகன், இவர் என்னுடைய மகன் என்று சொல்கிறார்கள். இது அநீதியான விடயம், இது நீதிக்கு முரண்பான விடயம். யாராக இருந்தாலும் திறமைக்குத்தான் முன்னிடம் கொடுக்க வேண்டும், கெட்டி தளத்திற்குத்தான் முன்னிடம் கொடுக்க வேண்டும். எனவே நாங்கள் எங்களை அறியாமலே எங்களின் விடயத்திலும், எங்கள் குடும்பத்தின் விடயத்திலும், சமூகத்தின் விடயத்திலும், பொறுப்பின் விடயத்திலும் நாங்கள் அநியாயம் செய்து கொண்டு வாழ்வதை பார்க்கிறோம். கலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நீதிமிக்க ஆட்சி நடத்திய ஒரு தலைவர். எந்த இடத்திலும் அவருடைய ஆட்சிக்குட்பட்ட பிரதேசங்களிலே அநியாயங்கள் செய்ததற்கான எந்த ஆதாரங்களும் எதிரிகள் கூட எழுதவில்லை. அந்த அளவுக்கு நீதிமிக்க ஆட்சி செலுத்திய ஒரு தலைவர், ஒரு கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என்னுடைய தோழர் உமரின் நாக்கிலும் நீதி இருக்கிறது, அவரின் கல்வியிலும் நீதி வாழ்கிறது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு நீதிக்கு ரோல் மாடலான, நீதிக்கு முன்னுதாரணமான கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ரோட்டிலே மாறுவேடம் தரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் தூரத்தில் இருக்கின்ற ஒரு ஆணும் பெண்ணும் கைகளை வீசிக்கொண்டு கலைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள் நாட்டின் ஜனாதிபதி. அந்த நேரம் இருவரையும் நெருங்கி கலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் கணவன் மனைவி என்றால் பிரச்சனைகளை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இவ்வாறு ஒரு தெருவோரத்தில் நின்று கலைத்துக் கொண்டிருப்பது ஒரு பண்பாடான விடயம் அல்ல, ஒழுக்கமான விடயம் அல்ல என்று சொன்ன பொழுதும் அந்த ஆண் சகோதரர் வந்த கலீஃபாவை பார்த்து சொன்னார்கள், கலீஃபா என்பது அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தெரியாது, நாங்கள் அந்நியர்கள் அல்ல, நாங்கள் இருவரும் கணவன் மனைவிமார்கள் என்று சொன்னார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய இடுப்பில் இருந்த சாட்டை எடுத்து அந்த ஆணின் கையில் கொடுத்து, என்னை நீங்கள் தண்டியுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏன் உங்களை நாங்கள் தண்டிக்க வேண்டும்? நீங்கள் தூரத்திலிருந்து பார்த்தீர்கள், எங்களை கணவன் மனைவி அற்றவர்கள் என்று நீங்கள் நினைத்தீர்கள், அது நியாயமானது. இடையில் வந்தீர்கள், குறுக்கிட்டு கேட்டீர்கள், நாங்கள் பதில் சொன்னோம், இதற்கே தண்டனை என்று சொன்னார்கள். அந்த நேரம் கலீஃபா சொல்கிறார்கள், இல்லை, நான் தூரத்திலிருந்து உங்களை பிழையாக நினைத்து விட்டேன், பிழையாக பார்த்து விட்டேன், அது அநியாயமானது, எனவே அநீதிக்கு நான் தண்டனை பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த நேரம் அந்த மனிதர் சாட்டையை எடுத்து அவரின் கையில் திருப்ப கலீஃபாவின் கையில் கொடுத்து விட்டு அவர்கள் சொன்னார்கள், இந்த மண்ணில் நாங்கள் வாழ வந்ததை இட்டு பெருமைப்படுகிறோம். ஏனென்றால் சாதாரண பாதையில் ஒரு தவறை பிழையாக பார்த்து தவறென்று உணர்ந்ததால் ஒரு குடிமகன் அதற்கான பனிஷ்மெண்டை, தண்டனையை எங்களிடம் கேட்கிறார்கள் என்றால் இந்த நிலத்தை ஆட்சி செய்கின்ற உமரின் நீதி எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்கிறார்கள். வந்தவர் கண் முன்னால் இருப்பவர் அந்த கலீஃபா என்பது அந்த குடிமக்களுக்கு தெரியவில்லை. அன்புக்குரியவர்களே, அந்த சகோதரர் சொன்ன வார்த்தையை கேட்டுவிட்டு சொன்னார்கள், நீங்க எந்த கலீஃபாவை பேசுகிறீர்களோ அந்த கலீஃபா வேறு யாரும் அல்ல, நான் தான் என்று சொல்லி தன்னுடைய மார்வேடத்தை கலைத்து காட்டுகிறார்கள். இருவரும் ஒருவராக ஆறு தழுவி முவானக்கா செய்து கொள்கிறார்கள். அந்த மண்ணிலே நிரந்தரமாக
வாழ்வதற்கான வழிவிடத்தை அந்த குடும்பத்தவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். ரோட்டிலும் நீதி, பாதை ஓரங்களிலும் நீதி, பஜாரிலும் நீதி, நதிக்கரை ஓரங்களிலும் நீதி. மகாத்மா காந்தி சொல்வார்கள், தஜிலா நதிக்கரையில் ஒரு நாய் செத்து கிடந்தாலும் உமர் இறைவனிடம் பொறுப்பு சொல்ல வேண்டும் என்ற நீதியை நான் உண்மையான உமரை வரலாற்றிலிருந்து படித்தேன் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, தஜிலா நதிக்கரையில் நாயும் ஒரு மானும் ஒரு புலியும் தண்ணீர் குடிக்கிறது. ஒரே நேரத்தில் வந்து புலி நீதி படித்திருக்கிறது. தாகத்துக்கு தண்ணி குடிக்க வந்த இந்த மானை நான் வேட்டையாடுவது நீதி அல்ல, எனவே அதை சுதந்திரமாக நீரறிந்து விட்டு செல்லட்டும் என்று புலி அந்த இடத்தில் மானை பார்த்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கின்ற நிலையில் மகாத்மா காந்தி சொல்கிறார்கள், தஜிலா நதிக்கரையில் ஒரு நாய் செத்தாலும் உமர் பொறுப்பு சொல்ல வேண்டும். ஒரு புலியும் ஒரு மானும் ஒரே நதியில் ஒரே ஆற்றில் பக்கத்தில் இருந்து நீரறிந்து செல்கின்ற அளவுக்கு அந்த மனிதனுடைய பிரம்மாண்டமான ஆட்சி நீதி அமைந்திருக்கிறது என்ற கருத்தை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பிரசங்கத்தை நிகழ்த்துவதால் நான் என்னுடைய ரப்போடு இனி நீதியாக நடக்கப் போகிறேனா, என்னோடு நான் நீதியாக நடப்பேனா, பிற மனிதர்களோடு என்னை சுற்றியுள்ள படைப்பினங்களோடு நான் நீதியாக நடப்பேனா? அல்லாஹ் தஆலாவுடைய தீனை கற்றவர்கள், அந்த தீனை ஈமான் கொண்டவர்கள் அடுத்து என்ன செய்தார்கள்? அதை ரோட்டிலும் தெருக்களிலும் பஜாரிலும் மைதானங்களிலும் எல்லா இடங்களிலும் நடைமுறைப்படுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நீதி எங்களிடம் இருந்து செத்துவிடக் கூடாது. நீதியினுடைய காவலர்களாக, நீதியினுடைய முன்னோடிகளாக முஸ்லிம் உம்மத் வரலாறு நெடுகிலும் இருந்து வந்திருக்கிறது. ஒரு நாளோ நீங்களோ அநீதிகளுக்கு தலை சாய்க்கக் கூடாது, அநியாயங்களுக்கு துணை போகக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனில் ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் ஒருவருக்கொருவர் நீதியில் துணை நில்லுங்கள். அநீதிகளில், அக்கிரமங்களில், அநியாயங்களில் ஒரு நாள் நீங்கள் ஒருத்தருக்கு சப்போர்ட்டிவாக, நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து விடாதீர்கள். இந்த விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடாதா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நீதி இன்று பேச்சு பொருளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நான் அப்படி சொல்வதை நீங்கள் மறுக்கவும் மாட்டீர்கள். உலகமெல்லாம் எப்படி அநீதி என்ற இருட்டால் மூடப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பசிக்காக உணவு தேடி சென்ற ஒரு தாயை துப்பாக்கிக்கு முன்னால் வைத்து கொலை செய்து விடுகிறார்கள். உணவு தருகிறோம் என்று அழைத்துக் கொண்டு வந்து ஒவ்வொருவரையும் சுட்டுக்கு வைக்கிறார்கள். உலகமே பார்த்துக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்கள் எந்த குரலும் கொடுக்கவில்லை. அல்லாஹ் தஆலா முஸ்லிம் அல்லாத மனிதர்கள் குரல் கொடுக்கிறார்கள். முஸ்லிம் ஆனவர்கள் குரல் கொடுக்கின்ற நிலையை நாங்கள் குறைவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குடும்பத்தின் தாய் வந்து சொல்கிறார்கள், என்னுடைய 7 பிள்ளைக்கும் நான் உணவு தேடி சென்றேன். உணவை எடுத்துக் கொண்டு வந்து வீட்டை பார்க்கின்ற பொழுது வீடும் இல்லை, வீட்டில் என்னுடைய 7 பிள்ளைகளும் இல்லை என்று உணவை கையில் வைத்துக் கொண்டு அழுகின்ற அந்த கவலையான நினைவை பார்க்கின்ற பொழுது மேசையில் என்னால் 2 நாட்கள் சாப்பிட முடியவில்லை. அந்த அளவுக்கு நீதி செத்திருக்கிறது. பேசுகிறார்கள், மனித உரிமை என்கிறார்கள், ஹியூமன் ரைட்ஸ் என்கிறார்கள், ஆங்கில வார்த்தைகளை கொண்டு அழகாக பேசுகிறார்கள், கோட் போட்டுக் கொள்கிறார்கள், ஷூட் போட்டுக் எத்தனையோ விடயங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதர்களுக்கான நீதி வாழ்கிறதா, பிரபஞ்சத்தில் நீதி நிலைநாட்டப்படுகிறதா என்ற அந்த கேள்வி எங்கள் உள்ளங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களை, பனு இஸ்ரவேலர்களின் காலத்தில் அநீதி தலைவிரித்து ஆட மாட்டாதே. அநீதிக்கு ஒரு நாள் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஏனென்றால் அல்லாஹ் நீதி மிக்கவன், நீதி உள்ள மனிதர்களை நேசிக்கின்றவன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீதி செலுத்துங்கள். ஏனென்றால் அத்தகைய மனிதர்களைத்தான் பிரபஞ்சத்தின் ரப்பு நேசித்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, நான் இந்த தலைப்பை நீதியோடு பேசுகிறேன். பக்கச்சார்போடும் அல்லது ஒரு பக்க நிலையிலிருந்தும்
இந்த தலைப்பை பேசினால் இந்த மிம்பர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாது, என்னுடைய பிரசங்கம் அல்லாஹ்வுடைய அரசை தொட மாட்டாது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அன்று இஸ்ரவேலரின் காலத்திலே ஒரு கொடுங்கோலான ஒரு மன்னன் ஒரு பிரதேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் அந்த மன்னனின் அரண்மனைக்கு வலது பக்கத்திலே ஒரு இயலாத தாய் தந்தை இழந்த 80 வயதை தாண்டிய ஒரு தாயுடைய தோட்டம், அழகான தோட்டம். நடுவிலே ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. இரு மருங்கிலும் ஈச்ச மரங்களாலும் திராட்சைகளாலும் அழகுபடுத்தப்பட்டு அழகாக காட்சியளிக்கின்ற அந்த தோட்டத்தின் நடுவிலே ஓரத்தில் இந்த தாயுடைய ஒரு குடிசை இருக்கிறது. மன்னரின் அரண்மனைக்கு தோட்டம் அழகாக இருந்தாலும் குடிசை அருவருப்பை ஏற்படுத்துகிறது என்று எண்ணி தன்னுடைய படை வீரர்களை அழைத்து குறிப்பிட்ட அந்த காணியினுடைய தாய் இல்லாத நேரம், அந்த மூதாட்டி இல்லாத நேரம், அரசனுடைய தனிப்பெரும் அந்த சக்தியை பயன்படுத்தி அவர்கள் சொல்கிறார், அந்த மன்னர் தன்னுடைய படை வீரருக்கு சொல்கிறார்கள், இந்த குடிசையையும் இந்த குடிசையை சுற்றி இருக்கின்ற அழகான தோட்டத்தையும் எங்களுக்கு சொந்தமாக்குங்கள். அந்த மூதாட்டி வேறு எங்காவது போய் வாழட்டும் என்ற நிலையில் அரசனுடைய அதிகாரத்தோடு இருந்தது. அன்புக்குரியவர்களே, ஒரு பதவி கிடைக்கின்ற பொழுது மனிதன் நீதியை படிக்க வேண்டும். ஒரு பொறுப்பை சுமக்கின்ற பொழுது மனிதன் குர்ஆனை புரட்ட வேண்டும், ஹதீஸை புரட்ட வேண்டும், அதனோடு வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கை முறைகளை புரட்ட வேண்டும். இதைகள் எதுவும் இல்லாமல் நானும் மென்பாடும் என்று எவ்வளவு காலம்தான் அநீதிகளுக்கு துணை நின்று உலகத்தில் நாங்கள் வாழ்ந்துவிட்டு செல்ல போகிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த மூதாட்டி இல்லாத நேரம் அந்த காணி உடைக்கப்படுகிறது, அந்த ஓலை குடிசை இடிக்கப்படுகிறது, காணி அரசுடைமையாக்கப்படுகிறது. வீட்டிலிருந்து வெளியில் சென்ற அந்த மூதாட்டி தன்னுடைய வீட்டுக்கு வருகின்ற பொழுது வீட்டை காணவில்லை. தோட்டம் அரசா படை வீரர்களால் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதை உணர்கிறார்கள். உடனே அரசரின் அரண்மனையில் வாசலில் வந்து நின்று அந்த மூதாட்டி தாய் கேட்கிறார்கள், என்னுடைய இந்த தோட்டத்துக்கும் என்னுடைய ஓலை வீட்டுக்கும் இந்த அநியாயத்தை செய்தவர் யார் என்ற பொழுது சேவகர் பதில் சொல்கிறார், தாயே, அரசர் கட்டளையிட்டார், படை வீரர்கள் நாங்கள் செய்து முடித்தோம் என்று சொல்கிறார்கள். அந்த நேரம் அந்த தாய் அதே இடத்தில் முட்டுக்காலில் நின்று கைகளை உயர்த்தி தன் ரப்போடு பேசுகிறார்கள், யா ரப் யா ரப் இன்னி குன்து காயிபா ஃபஐன குன்த யா ரப். என்னுடைய ரப்பே, இந்த அநியாயம் நடக்கின்ற பொழுது நான் இங்கு இருக்கவில்லை, வெளியில் சென்றிருந்தேன். அந்த அநியாயத்தை நீ எப்படி பார்த்துக் கொண்டிருந்தாய்? நீதானே நித்திய ஜீவனாக இருக்கிறாய், ஞானமிக்கவனாக இருக்கிறாய், அநீதிக்கு நீ துணை போக மாட்டாயே என்று தன்னுடைய நீதியின் பக்கத்தை முட்டுக்காலில் நின்று அரசரின் அரண்மனைக்கு முன்னால் நின்று படைத்தரப்படம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தந்தார்கள், இத்தகைய அவ்வத்தமதனும் அநீதி இழைக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் சரி அவருடைய துஆவை பயந்து கொள்ளுங்கள், அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்ற ஷரத்து கிடையாது. அன்புக்குரியவர்களே, நான் யாருக்கு அநியாயம் செய்தாலும் அந்த விடயத்தில் நான் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அநீதி இழைக்கப்பட்டவன் கை தூக்கினால் என்னுடைய வாழ்க்கை நாசமாகி போய்விடும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு படித்து தந்திருக்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்களின் காலத்தில் இந்த தாய் கேட்ட அந்த பிரார்த்தனை, யா ரப் யா ரப், என்னுடைய ரப்பே, இந்த அநியாயம் நடந்திருக்கிறது, நான் தான் இருக்கவில்லை, நீதானே உன் பிரபஞ்சத்தை பார்த்துக் கொண்டிருப்பவள், நீ இந்த அநியாயத்தை பார்த்துக் கொண்டுதானா இருந்தாய் என்று அழுகையோடு தன் கரங்களை கேட்ட பிரார்த்தனைக்கு அல்லாஹ் தஆலா பதிலளித்தான். பனு இஸ்ரவேலர்கள் முன்னைய சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா உடனுக்குடனே பதிலளிக்கின்ற தன்மையை நாங்கள் படித்திருக்கிறோம். எங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட துஆவால் தப்பி போய் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, முன்னைய சமூகம் எல்லை மீறி அநியாயம் செய்தால், எல்லை மீறி அநியாயத்தை நோக்கி போனால் அல்லாஹ் தஆலா உடனுக்குடன் அதற்கான தண்டனையை கொடுப்பான். உடனே பூமி அசையத் தொடங்கியது. மன்னரையும் மன்னரின் அந்த கட்டளைக்கு அநியாயத்திற்கு துணை போனவர்களையும் பூமி அப்படியே சுழிவாங்கி முழுங்கிக் கொண்டது என்ற செய்தியை வரலாற்று இமாம்கள் இந்த
செய்தியின் தலைப்பு கிறிஸ்தியால் பதிவிட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நீதி என்ற விடயத்திலே நானும் நீங்களும் முன்னுதாரணமாக வாழ பழகிக் கொள்வோம். ஒரு மையத்து வீடு வந்துவிட்டு நான் மையத்து வீட்டுக்கு போகிறேன். கைகளை கட்டி வைத்துக் கொண்டு நான் ஜனாபாவை பார்த்து அல்லாஹ்வு வர்ஹமு என்று நான் துஆ செய்கிறேன். ஆனால் நான் ஒரு அநியாயக்காரன் என்றால் நான் இந்த ஜனாசாவுக்கு கேட்ட துஆ கூட அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்னொரு மனுஷனுக்கு, இன்னொரு படைப்புக்கு எனக்கே நான் அநியாயம் செய்து கொண்டு இருக்கின்ற நிலையில் மௌத்தா போன மனிதரை பார்த்து நான் துஆ செய்தாலும் அந்த ஜனாசாவுக்கு கூட என்னுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடம் செல்லுபடியற்றதாக போய்விடும். அன்புக்குரியவர்களே, ஒரு பெரிய தலைப்பை நான் சிறிய நேரத்துக்கு உங்களோடு பேசியிருக்கிறேன். நீதி எனக்குரியது, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உரியது. அதன் காவலர்கள் நாங்கள், அதன் வேலி நாங்கள். அத்தகைய வேலியாக காவல்வாதிகளாக இருக்கின்ற நாங்கள் எங்கள் மஹல்லாக்களிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே, எங்களை படைத்த ரப்புடைய விடயங்களிலே எங்களுக்கு மத்தியிலே இந்த நீதி என்ற பண்பை, அதிலென்று சொல்லக்கூடிய பண்பை கொஞ்சம் கொஞ்சமாக மேல மேல எழுந்து வாழ வைக்கின்ற அழகான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பிரதேச மக்களாக நாங்கள் மாற முன்வருவோம். இவைகள் அனைத்தும் வரலாற்றிலே நீதிக்கும் நீதிக்கு புறம்பாக வாழ்ந்தவர்களை பற்றியும் குர்ஆனும் ஹதீஸும் வரலாறும் சொன்ன விடயங்களை எந்த விதமான எதுகை மோனைகளும் போடாமல், நெருகுட்டி சொல்லாமல் உள்ளதை உள்ளபடியே இந்த பிரசங்கத்தில் உங்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய பலவீனத்தை உணர்ந்தவன். நாங்கள் அப்படி சொல்லால், செயலால், எண்ணத்தால், நீயத்தால் யாருக்கும் அநியாயம் செய்திருந்தால் ரப்பே ரஹ்மானே, நீ நீதி மிக்கவன். உன்னுடைய நீதி தராசு யாருக்கும் அநீதி பக்கம் தலை சாய்க்க மாட்டாதே. அத்தகைய நீதி மிக்க உன்னுடைய மகத்தான குணத்தை கொண்டு எங்கள் அனைவரையும் மன்னித்து அருள் புரிவாயாக. எங்கள் நீதியை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நடைமுறைப்படுத்தி வாழக்கூடிய நல்ல ஊர் மக்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. உள்ளத்திலும், பார்வைகளிலும், பேச்சிலும், கேள்வி புலன்களிலும், எல்லா நிலைகளிலும் நீதியை பேசக்கூடிய, நீதிகளை பார்க்கக்கூடிய, நீதிக்கு துணைக்கக்கூடிய நல்ல மக்களாக எங்களை வாழ்ந்து மடிக்க செய்வாயாக. உன்பால் அழைக்கின்ற பொழுது, எங்கள் ரூவை நீ பறிக்கின்ற பொழுது நீதி மிக்க நறுமணம் வீசக்கூடிய ஒரு ஆத்மாவாக எங்களுடைய ஆத்மாக்களை நீ உன் பக்கம் கைப்பற்றிக் கொள்வாயாக. நீதியோடு வாழ்ந்து, நீதிக்கு துணை நின்று, நீதி அநீதிக்கு துணை போகாமல் நின்று நீதியை வளர்த்து